உலக சிநேகிதத்தை நாடும் போதகர்களே, கள்ளர் குகையான தேவாலயம் உங்களால் தான் உண்டானது. விபச்சாரம் செய்யும் போதகர்களுக்கு வேண்டுகோள்: உங்கள் சபைக்கு வரக்கூடிய பெண்களை பாலியல் தொந்தரவு செய்யக்கூடாது. உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வதாக நீங்கள் அழைத்து சென்று கற்பழிக்கும் காரியங்களை இந்த உலகம் அறியும் பொழுது தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகளையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். பிசாசுகளும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது. அவிவிசுவாசிகளுக்கு ஓமானங்கள் புரியாது. ஓமானத்தை குறித்து இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் அவமானம் அடையக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஓமானம். தேவனை மகிமைப்படுத்த தவறும் போது எல்லாவித பாவங்களில் நீங்கள் சிக்குவீர்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் தேவனுடைய வார்த்தைகளை பிறருக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? பக்தியோடே சென்ற சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு. இப்படிப்பட்ட புகார்களிலே சிக்கக்கூடிய பாதிரிகளும் போதகர்களும் எங்கே போவார்கள் என்பது முக்கியம். ரோமர் 1:24 தேவன் அவர்களை தங்கள் இருதயத்தின் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் எழுதுகிறார். இதன் விளைவாக அவர்கள் தங்கள் உடல்களை தங்களுக்குள்ளே அசுத்தப்படுத்துகிறார்கள்.